ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டபுள் ஃபில்டர் சிஸ்டம் பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய மிஷன் 1 ஷேர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து 2 விஷயங்கள். ஒன்று 10% ப்ராஃபிட் மெத்தட், ரெண்டாவது 60-40 மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி நம்ம லெவல்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளாக வந்து லெவல்ஸை வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது உதாரணமாக நம்ம 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா மாதத்துக்கு 10% நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம்னா கரெக்டாக 50 மாதத்தில் வந்து அதை 1 கோடியை மாற்ற முடியும். இந்த எக்ஸல் ஷீட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுவே நம்ம கிரவுண்டில் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து டபுள் ஃபில்டர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இது எப்படி ஒர்க் பண்ணியிருக்கு லாஸ்ட் 10 மந்த்ஸ் அப்படின்றத வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்ரி மந்த் 10% எடுத்தோம்னா 50 மாதத்தில் வந்து அது 1 கோடி ரூபாய் மாறிடும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேவா? சரி, இது எப்படி நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்ட்டு பார்க்கும்போது எல்லாருமே மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரே ஒரு இடம் என்னன்னா, வாங்க நான் கிளியராக காட்டுறேன். நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து என்ட்ரி பண்ணுறோம். உதாரணமாக 100 ரூபாய்க்கு என்ட்ரி பண்ணுறோம். அதாவது கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணும்போது அது 100 ரூபாயிலேருந்து கீழே தான் வந்துடுது. ஒரு 80 ரூபாய் 70 ரூபாய் இது போல் லாஸஸில் தான் போயிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன செய்வோம், இன்னும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இங்கே வந்து எக்ஸிட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு மெத்தடு அது எக்ஸிட் பண்ணுறது. இது போல் எக்ஸிட் பண்ணும்போது நம்ம லாஸஸில் வந்து வெளியே வர்றோம். ஓகேவா? அடுத்த மெத்தட் என்னென்னா, அதே 100 ரூபாயில் வாங்கி 80 ரூபாய்க்கு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அந்த 100 ரூபாய்க்கு வந்துடும். அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுவோம். இதனால் நமக்கு எல்லாமே டைமும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு. அதனால தான் நம்ம மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் கூட ப்ராஃபிட் எடுக்க முடியறதில்ல. அதாவது இன்ட்ராடே ஆப்ஷனில் வந்து 0 ஆகிடுறது உங்களுக்கே தெரியும். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி கூட ப்ராஃபிட் எடுக்க முடியறதில்ல. சரி, இது எப்படி ஃபால் டவுன் மார்க்கெட்டில் கூட சாத்தியம் அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த நம்ம ஒரு ஸ்க்ரீனரில் வந்து 85 ஸ்டாக் வந்து லாஸ்ட் டைமாக நம்ம வந்து பார்த்தோம். இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ கிட்டத்தட்ட 103 ஸ்டாக் வந்து நம்ம ஸ்க்ரீனர்லேருந்து வந்துருக்கு. எப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 22 ஜூலைலேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும். ஓகேவா? சரி, இதோட ரிசல்ட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எப்படி இந்த டபுள் ஃபில்டர் சிஸ்டத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து அவாய்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து 51. இப்போ அதை விட அதிகமாகிடுச்சு. இப்போ டோட்டல் நம்ம என்ட்ரி பண்ண ஸ்டாக்ஸ் எத்தனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 27 ஸ்டாக்ஸ். 27 ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இது ஜூலையில் வந்து ஒரே ஒரு ஸ்டாக் தான் நமக்கு கிடைச்சது. அது 14 நாள் டைம் எடுத்துக்கிச்சு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு. ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாக் தான் வந்துச்சு. அது வந்து 2 நாளில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதாவது இது வந்து 2 நாளில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கா அப்படின்றத பார்த்தலாம் நம்மளுடைய மெத்தட் பிரகாரம். 19 ஆகஸ்ட், 19 ஆகஸ்ட் வந்து இருங்க செக் பண்ணிடுறேன். 19 ஆகஸ்ட் வந்திருக்கு. அதாவது அது 2வது நாள். இது டைரக்ட் என்ட்ரி அப்படின்றதுனால இது வந்து 2வது நாள் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து 17% மேலே போயிருக்கு. நமக்கு வந்து 10%ல் வந்து டார்கெட்டை ஹிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர், 2 செப்டம்பரில் வந்து எந்த ஸ்டாக் வந்துருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டால் அப்போ வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இது 2 செப்டம்பருக்கு வந்திருக்கு. இது 1 2 3 சப்போர்ட் எடுத்துகிட்டு இது போயிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போய் நமக்கு எத்தனை நாளில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இது கிட்டத்தட்ட 3 நாளில் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அதாவது 8 செப்டம்பர், 8 செப்டம்பர் இது ஒரே ஒரு நாளில் வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு டைரக்ட் என்ட்ரி. இது வந்து சர்க்கட் ஸ்டாக் இருக்குது, எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசனை பண்ணலாம். இது ஜிடிடி ஆர்டர் போட்டு நம்ம வந்து நம்ம மெத்தட் பிரகாரம் என்ட்ரி பண்ணி மறுநாளும் ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி பண்ணிருந்தீங்கன்னா மறுநாள் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 19% போயிருக்கு. நமக்கு வந்து 10% ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு இருக்கலாம். ஓகேவா? இது போல் எல்லா ஸ்டாக்ஸோடதும் நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நம்ம இந்த கோகுல் ஆக்ரோ பார்த்துருப்போம். 17 மார்ச்சுக்கு வந்திருக்கு. இது 17 மார்ச்சுக்கு வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். 17 மார்ச்சுக்கு வந்திருக்கு. இது வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதனால தான் நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. நான் அதனால தான் எப்பவுமே சொல்கிறது 60-40 மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண அப்படின்ட்டு. நம்ம டைரக்ட் என்ட்ரி பண்ணியிருப்போம் 60%. அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கு. நம்ம சப்போர்ட் லெவலில் 40% மறுபடியும் என்ட்ரி பண்ணியிருப்போம் 60-40ல். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. டோட்டலாக 13 நாள் டைம் எடுத்துக்கிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோகிரீன், இது வந்து 2 நாளில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு.
இது வந்து ஆக்சுவலி டைரக்ட் என்ட்ரி இல்லை. இது வந்து இந்த லெவலில் நம்ம வந்து ஜிடி டாட்டா போட்டிருப்போம். இது வந்து ஒரே நாள் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நான் 2 அப்படின்ட்டு தப்பாக போட்டிருக்கேன். அது 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு என்ட்ரி கிடைச்சி அதே நாளில் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைபர் டெக்கு. இது வந்து 7 ஏப்ரலுக்கு வந்திருக்கு. இது வந்து இப்போ தான் சப்போர்ட் லெவல் எடுக்குது. இங்கிருந்து வந்து கண்டிப்பாக இது வந்து 10% கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெர்கெட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு வந்திருக்கு. நம்ம மெத்தட் பிரகாரம் நம்ம வந்து டைரக்ட் என்ட்ரி பண்ணலாம். இது வந்து மண்டே 10% ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகேவா? ஒருவேளை இது ப்ராஃபிட் கொடுக்கலன்னா நம்ம 40% வந்து 785 ரேஞ்சில் வந்து இன்னொரு ஆர்டர் போட்டு, அதாவது 40% என்ட்ரி பண்ணி இதை வந்து ஃபிஷிங் மெத்தடில் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் 10%க்கு. ஓகேவா? அது நம்ம இது போல செய்யும்போது நம்மளுடைய லெவல்ஸை வந்து ஈஸி இன்க்ரீஸ் பண்ணலாம். இது செய்யாமல் நம்ம வந்து டைரெக்டாக என்ட்ரி பண்ணிடுறோம். அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு அப்படியே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம். கொஞ்ச நாள் பொறுத்து அது லாஸஸில் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். 10 ஸ்டாக்கில் 1-2 ஸ்டாக் ப்ராஃபிட் கொடுத்துருது, மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே லாஸஸில் தான் முடியுது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது, பணத்தால் உருவாக்க முடியாது, அது உருவாக்கி தரது இந்த டைம் தான் அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் உங்களுடைய டயத்தை சேவ் பண்ணி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மிஷன் 1 ஷேர் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் போடுதும் டெலிகிராம் குரூப் போடுதும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிட்டு இந்த டபுள் ஃபில்டர் சிஸ்டத்தை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மிஷன் 1 ஷேர் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.